எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி செய்ய போகிறோம். பூரி செய்ய போகிறோம். இதுக்கு 1/4 கிலோ அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சென்டரில் லைட்டாக பள்ளம் பண்ணி விட்டு கொஞ்சம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இது கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மாவு பர்சன்ட் எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா பூரி எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டலாம். மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பேடா பிடிச்சி எடுத்தாச்சுங்க. வாங்க பூரி செஞ்சு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் காய வச்சிடலாங்க. கொஞ்சம் வரமாக ஊற்றிக்கலாங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அமுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போது இதை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். அவ்வளவுதாங்க, அருமையான பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூடவே உருளைக்கிழங்கு மசால், பூரிக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசால் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நம்ம